தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மகேஷ் ஸ்டாலின் பாரதி. தற்குறி வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஐயா விஜய் அவர்கள் முதல் தடவை தங்களுடைய கட்சியினுடைய மாநாடை விக்கிரவாண்டியில நடத்தினாரு. அதற்கு பிறகு மதுரையில 2வது மாநில மாநாடு என்பதை நடத்தினாரு. அதற்கு பிறகு பல வகையான சுற்றுப்பயணங்கள் நடத்தினாரு. அதுலயும் பல பேர் செத்தாங்க. குறிப்பா கரூர்ல 41 பேரை அநியாயமா கொண்டுட்டாரு. அதற்கு பிறகு சிங்கம் 20 நாள் காணாம போய் அப்புறம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதுக்கப்புறம் சிங்கம் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இது போன்ற பல வகையான சம்பவங்கள் நிகழ்ந்தது. அதற்கு பிறகு அதே சுற்றுப்பயணத்திற்கு மீண்டும் வேற ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் அனுமதி கேட்டிருக்காங்க. இது எனக்கு சரியா தெரியல. ஆனா அங்க காவல்துறை தர மறுத்துட்டாங்க. கடைசியா புதுச்சேரியில போயிட்டு போராடு 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 மாங்கு மாங்கு மாங்குன்னு போராடி அனுமதி வாங்கி இருக்கிறாங்க. அதாவது புதுச்சேரி மக்கள் இவரை பாராட்டினாங்களா, திட்டினாங்களா, வரவேற்றாங்களா அப்படிங்கிறத பத்தியும் தற்குறி வெற்றி கழகத்தினுடைய தலைவரான ஐயா விஜய் என்ன பண்ணாரு, அதனுடைய தொண்டர்கள் என்ன பண்ணாங்க, முக்கியமான மன்னன் 87 என்ன பண்ணாரு, ஐயா ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணாரு, அணில்கள் வழக்கம் போல மரங்கள்ல ஏறினாங்களா, தேங்காயை பறிச்சாங்களா, இல்ல பறிக்கலையா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில விரிவா தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலியில போலாம். அதாவது ஐயா விஜய் அதை சொல்லணும் அப்படின்னா, திமுகவில் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா, அதாவது ஐயா திரு கலைஞர் அவர்கள் அண்ணாருக்கு பிறகு அப்படி இப்படி வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்மால் பண்ணி வந்தாரு அப்படின்னா அப்படி இப்படி வந்தாரு அப்படின்னு மறைமுகமா சொல்லுவாங்க. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி, அந்த இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி ஐயா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். அவருடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி அதற்கு பிறகு நம்ம ஐயா உதயநிதி அவர்கள் இப்ப துணை முதல்வரா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாப்புல. இதுவே அவங்களுடைய எதிர்கட்சியான அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு கடைக்கோடி தொண்டனா இருந்துதான் முன் வந்திருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே 3வது பெரிய கட்சியான நாம் தமிழர் கட்சியில ஐயா திரு சீமான் அவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர். அந்த கட்சியிலையும் ஐயா திரு சீமான் அவர்கள் மிக மிக சிரமப்பட்டு எளிய மகனா இருந்துதான் அரசியலுக்குள்ள, அதாவது தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள நுழைஞ்சி தமிழர்களுக்கான அரசியலா மாற்ற முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. 15 ஆண்டு காலமா களத்துல போராடிட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில நம்ம ஐயா விஜய் அவர்களுக்கு ஒரு பேராசை என்ன அப்படின்னா, முதல் கட்சி மாநாடு விக்கிரவாண்டியில போடுறாங்க. அப்ப சொல்ற அவருடைய எண்ணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் நான் உழைச்சி முன் வரணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இவரு நான் பான் வித் கோல்டன் ஸ்பூன், இந்த பணக்காரங்க சொல்லுவாங்க, ஐயா நேரு அவர்களை சொல்லுவாங்க பான் வித் கோல்டன் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் அப்பா பணக்காரு, அதனால இவரும் ரொம்ப பணக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கும் அப்படி ஒரு ஆசை, நாங்க வரும்போதே அப்படியே முதலமைச்சரா ஆயிடுங்க, இப்பதாங்க கட்சி தொடங்கணும் அப்படியே நாங்க முதல்வர் ஆயிடுங்க. ஆனா பான் வித் சிஎம் பதவி. இவரு கட்சி தொடங்கி 2 தேர்தலில் கோட்டை விட்டு வேடிக்கை பார்த்தது. இவர் சொல்றாரு, ஐயா விஜய் அவர்கள் முதல் விக்கிரவாண்டி மாநாட்டுல எங்களை நம்பி வரவர்களுக்கு கதவு திறந்து வைக்கப்படும், அமைச்சரவை பதவிகள் வழங்கப்படும். முதல்ல நீங்க போய் தேர்தலில் நிற்பீங்களா? நீங்க கட்சி தொடங்கி 2 தேர்தல் அம்போன்னு விட்டு வேடிக்கை பார்த்தவங்க தான். 2026 தேர்தலில் நீங்க நிற்பீங்களா? அது உறுதிதானா? ஜனநாயகன் படம் வெளியே வந்தோடனே இல்லைங்க அந்த படம் எனக்கு ஓடலை, சரியா திருப்தியா இல்லை, நான் அடுத்த படம் நடிக்க போறேன் அப்படின்னு போன கூட அது இயல்பு தான். அது ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. அது ரொம்ப இயல்பான ஒரு விடயம். அப்படி இருக்கும் நிலையில புதுச்சேரியில இப்போ ஐயா விஜய் அவர்கள் ஒரு கூட்டம் நடத்தியிருக்கிறாரு. அந்த திரைப்படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில முழுமையா பார்க்க போறோம். அதாவது ஒரு அமைப்பு என்பதை எடுத்தா அந்த அமைப்புக்கு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க விஷன் மிஷன் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா நோக்கம், செயல்பாடு, குறிக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோக்கம் ஒரு குறிக்கோள் மேல வைக்கணும். இந்த குறிக்கோளை இந்த நோக்கத்துக்காக தான் நாங்க அடையணும். அந்த நோக்கத்தை செயல்பாடா கொண்டு போனா குறிக்கோளை அடைய முடியும். இந்த குறிக்கோளை அடையிறதுக்கு கொள்கைகள்லாம் வச்சிருப்பாங்க. அந்த கொள்கைகள் மூலமா மட்டும்தான் அந்த குறிக்கோள் என்பதை அடைய முடியும். ஆனா அதை தாவிக்காக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த நோக்கம், செயல்பாடு, குறிக்கோள் எதுவுமே இல்லை. குறிக்கோள் மட்டும் இருக்குது, அதுவும் சரியில்லை. நீங்க உங்களோட குறிக்கோள் என்ன அப்படின்னா, நாங்க சிஎம் ஆக போறோம் அப்படின்றாங்க. நம்ம சரி குறிக்கோள் அடையறதுக்கு கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா கொள்கை இல்லை, டிவிக்கோ டிஎம்கேக்கோ போட்டி அப்படின்னா சரி, தாவேக்காருக்கும் திமுகவிற்கும் போட்டி அப்படின்னா திமுகவை எந்த பார்வையில் நீங்க எதிர்க்கிறீங்க? திமுக ஆட்சியில் எதிர்க்கிறீங்களா? திமுகவினுடைய கொள்கையை எதிர்க்கிறீங்களா? திமுகவினுடைய வழிமுறை ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா?
எந்த வகையில நீங்க எதிர்க்கிறீங்க? எல்லா கட்சியும் ஒவ்வொரு வகையில திமுக எதிர்க்குது, எல்லா வகையிலும் எதிர்க்குது. நீங்க எந்த வகையில எதிர்க்கிறீங்க? அதை கேட்டாலும் பதில் கிடையாது. நீங்க இவ்வளவு கேள்விகளையும் கேட்டு பாருங்க. உங்களுக்கு நோக்கம் குறிக்கோள் என்னப்பா, எதை பாடைய போறீங்க அப்படின்னு கேட்டா, ஐயா வடிவேல் ஒரு படத்துல பண்ணுவார்ல, பாக்கெட் இப்படி தூக்கி காமிப்பார்ல, இவங்க இதெல்லாம் கேட்டா இப்படி நாங்க காரணம் பதில் கிடையாது. அதாவது தமிழ்நாட்டிலேயே இப்ப சொல்றேன் இல்லையா, இவங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இன்னும் பத்தாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல ஏராளமான குழப்பங்கள், எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நிறைந்திருக்குது. இதுல இவரு பாண்டிச்சேரி போயிட்டாரு. இவர் என்ன பண்ணாரு, பாட்டிலுக்கு 10 ரூபாய் சாராய பிரச்சனை இதெல்லாம் சொல்றா இல்லையா, சரி இருந்துட்டு போ 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 அப்படின்னு நம்ம அனுப்பிவிட்டாலும் இவரு புதுச்சேரிக்கு போறாரு. சரி போயிட்டியா, ஓகே. அங்க போயிட்டு புதுச்சேரியினுடைய பிரச்சனையை பேசினா பரவாயில்ல. ஐயோ எனக்கு நடந்துச்சு பாருங்க ஒரு கொடுமை, தமிழ்நாட்டுல எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பே கொடுக்கலங்க, எங்களுக்கு நாங்க என்ன பண்றதுன்னு தெரியலங்க, திமுக சரியில்லைங்க. எப்பா பாண்டிச்சேரிக்கு போனா பாண்டிச்சேரியினுடைய கதையை பேசு. அங்க சாராயத்தை வச்சு பொருளாதாரம் இயங்கிட்டு இருக்கு. வரக்கூடிய ஆட்சிக்கு வரணும் என்று நினைக்கிற கட்சியெல்லாம் மக்கள்கிட்ட சாராயத்தையே கொள்கையா வச்சு பேசுறாங்க. தெருக்கு 4 சாராய கடை தமிழ்நாடு மாதிரி அங்க திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசினா பரவாயில்ல. புதுச்சேரியில் லோக்கல் பிரச்சனை பல இருக்கு, அந்த லோக்கல் பிரச்சனையெல்லாம் எடுத்து பேசினா பரவாயில்ல. இவர் போயிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு தரலங்க, போலீஸ் ஒத்துழைப்பு தரலங்க, என்னங்க பண்றது அப்படின்னு. அதுல ஒரு பெண் போலீஸுங்க சரியானவங்க வச்சு லெப்ட் ரைட் வாங்கிட்டாங்க ஐயா புஷி ஆனந்த் அவர்களே. சொல்றாங்க எஸ்பி, பெண் எஸ்பின்னு நினைக்கிறேன், அவங்க சொல்றாங்க ஒருத்தர் சாகக்கூடாது, பாண்டிச்சேரியில ஒருத்தர் சாகக்கூடாது. இதுதான் கரூர் நினைச்சியா, நீ பாட்டு உள்ள வந்துட்டு 41 பேரை சாகடிச்சுட்டு போறதுக்கு ஒருத்தர் சாகக்கூடாது, ஒருத்தர் கூட சாகக்கூடாது. நான் எல்லாரும் உள்ள வர எல்லாரும் QR கோடு இருந்தாதான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த QR கோடுல 4 மாடு வேற உள்ள பூந்துருக்கீங்க. ஏன் நான் மாடுன்னு இந்த அணில்களை திட்ட போறேன்னு நினைச்சீங்க? அணில் தான் சொல்லுவேன். மாடுனா என்ன, எருமை மாடுங்க. 4 எருமை மாடுங்க இந்த QR கோடு மூலமா உள்ள வேற நடந்திருக்கு. அப்ப பாத்துங்க, தாவேக்கா அணில் மாடா இல்ல, அணில்கள் மட்டும் இல்ல, இதுல மாடலா வேற உள்ள வருது. நமக்கு என்ன வேணும் ஒரு சந்தேகம் அப்படின்னா, இது ரசிகர்கள் சந்திப்பா, இல்ல தொண்டர்கள் சந்திப்பா, மக்களுக்கான சந்திப்பா, இல்ல என்ன ஒண்ணுமே புரியலையே. அதாவது பேசுறதே வெறும் 11 நிமிஷம் தான், இதுல எவ்வளவு வளரல. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை கொண்டு போய் பாண்டிச்சேரியில பேசுறது, பாண்டிச்சேரி பிரச்சனையை கொண்டு போய் தமிழ்நாட்டுல இல்ல கதறது, ஐயோ அம்மா தமிழ்நாட்டுல பாதுகாப்பு கொடுக்கலையே, ஐயோ எங்களை அநியாயம் பண்ணிட்டாங்களே, ஏன்பா வளரிய, ஒண்ணுமே புரியல. அதாவது இவரு ஒரு கல்யாணத்துக்கு போறாரு, அங்கேயும் இவ்வளவு கூட்டம் கூடல. திமுக கலர் பெயிண்ட் அடிச்சு ஒரு சைக்கிள்ல ஓட்டு போட 2021 தேர்தல் அப்போ போறாரு, அப்பயும் இவ்வளவு கூட்டம் கூடல. ஓட்டு போட சும்மா தான் போறாரு, அப்பயும் இவ்வளவு கூட்டம் இல்ல. அது எப்படி நீங்க கூட்டம் போடுறீங்கன்னா மட்டும் கூட்டம் தானா வரும்? நம்ம ஏற்கனவே 200 UPC உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கோம். அப்ப நீங்க 200 அணில்ஸா இல்ல 300 அணில்ஸா? மக்கள் எல்லாம் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன விஜய் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள். ரேஷன் கடையே இல்லாத மாநிலம் பாண்டிச்சேரிட்டீங்களே அங்கிள், இட்ஸ் வெரி ராங் விஜய் அங்கிள். என்ன விஜய் சார் இப்படிலாம் சொல்லாமா நீங்க? ரேஷன் கடையில எங்களுக்கு அரிசி ஒதுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, மத்திய அரசு எங்களுக்கு அரிசி ஒதுக்கலன்னு சொல்லிட்டு ஐயா ரங்கசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்ப சண்டைலாம் போட்டாரு விஜய் சார், விஜய் அங்கிள். என்ன அங்கிள் இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியாதா அங்கிள்? இப்ப கூட பாண்டிச்சேரியில தீபாவளி அப்போ பெண்களுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரா சக்கரம் கொடுத்துருக்காரு ஐயா ரங்கசாமி அவர்கள் சொல்லிட்டு பேப்பர்ல எல்லாம் வந்ததே விஜய் சார், டிவில எல்லாம் போட்டாங்களே விஜய் அங்கிள். என்ன விஜய் அங்கிள், என்ன விஜய் சார், இட்ஸ் வெரி ராங் சார், படிங்க சார். அதாவது இவங்கள என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. இப்போ கூட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தள்ளுறேன், பார்த்தா திருத்தரமா செவரேறி குதிக்கணும்ன்றாங்க, அவரை பார்க்க மரம் ஏறுறாங்க, போயிட்டு போலீஸ் விரட்டி முடிக்கிறாங்க. எங்க போற, வா 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 அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டு போறாங்க. ஒரே சொதப்பலி. ஒரு பக்கம் பார்த்தா ஒரு QR கோடுக்கு 5 பேருக்கு வரலான்னு விளம்பரம் பண்ணி கூட்டத்தை வர வச்சிருக்கிறாங்க, ஜனம் குவிந்துருச்சு. ஆனா போலீஸ் ஒரு QR கோடுக்கு ஒருத்தர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிடுது. கூட்டம்லாம் வெளியில் நின்றுது. புஷியானு சொல்ற எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அம்மா எஸ்பி வந்து மைக்க பிடிங்கி என்ன நீ எல்லாம் சொல்ற, யோ போயா அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. அதெல்லாம் எல்லாம் உள்ள வரக்கூடாது, ஒரு QRக்கு ஒருத்தர் தான் வரணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. இவருமோ தாராள மனப்பான்மை, எல்லாரும் உள்ளவாங்க, எதுக்கு எல்லாம் நசுங்கி சாப்பிடுறதுக்கான்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிறாங்க. தமிழ்நாட்டுல வந்தா திமுக அரசுங்கிறது, பாண்டிச்சேரி போனா பாஜக அரச மறைமுகமா சொல்றாராம் ஒன்றிய அரசுன்னு. ஏன் விஜய் சார், பாஜக அதை பிஜேபின்னு பேர் சொல்றதுக்கு பயமா விஜய் சார், விஜய் அங்கிள்?
ஏன் கரூர்ல 41 பேர் செத்ததுல இருந்து கப்சிப்புன்னு போய் உட்காந்துட்டீங்களா விஜய் சார்? அவ்வளோ பயமா விஜய் சார்? வந்தோடனே அப்படியே ஊனிங்க விஜய் சார், அன்னைக்கு ஓரமா உட்காந்து வச்சுட்டாங்களா விஜய் சார்? இதான் சார் அரசியல், புரிஞ்சுக்கோங்க விஜய் சார். நான் சார், அதாவது இவர் வந்து என்ஆர்இ காங்கிரஸோட கூட்டணி வைக்க போறதா மக்கள்லாம், அதாவது பாண்டிச்சேரியில் இருக்கு என்ஆர்இ காங்கிரஸ், அவங்களோட கூட்டணி வைக்க போறதா பேசி மக்கள்லாம், அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்றாங்க. அப்படி நடந்து வைங்களேன் விஜய் சார், இட்ஸ் வெரி ராங் விஜய் சார். ஐயா ஐயா விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுல மட்டும்தான் வாய் திறந்து அணிதிகளை எதிர்த்து கேட்பாரு. அப்ப பாண்டிச்சேரி போனா மப்பாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டணி மப்பு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு மப்பு. ஏன் அப்படின்னா இங்க மட்டும்தான் வந்து திமுக வாரசி அரசியல் மன்னர் அரசி செய்கிறது. ஏன் அங்க கூட தான் ஐயா ரங்கசாமி அவர்களுடைய சொந்தக்காரங்களாம் அமைச்சரா இருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. அதை எதிர்த்து கேட்க வேண்டியதானே? நாங்க கூட்டணி மப்புல இருக்கோங்க, அப்படி இப்படிதாங்க இருப்போம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற போல் ஐயா விஜய் சார். வாட் விஜய் சார்? என்ன விஜய் சார் நீங்க பஸ்ல போயிட்டு பேசுறீங்க? உங்க கட்சியில் இணைஞ்சாங்களே தமிழ்நாட்டினுடைய மாபெரும் இரு அரசியல்வாதிகள், ஒருத்தர் 9 தடவை எக்ஸ் மினிஸ்ட்ரி, 9 தடவை எம்எல்ஏ, அவரை கூப்பிட்டு பேச வைக்க வேண்டியதுன்னு. ஐயா அவர்லாம் என்னங்க பேசுறது? தமிழ்நாட்டினுடைய பேச்சாளர், அதாவது விஜய் அவர்களுக்கு ஒரு இலக்கியமும் தேவைப்படுகிறது என்று நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் உடனே நீங்க செய்யுங்க செய்யுங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் இல்லையா? யாரு? நம்ம நாஞ்சில் சம்பத்து. விஜய் மீது வரும் விமர்சனங்கள் எல்லாம் வாங்கி நான் திருப்பி அடிப்பேன் அப்படின்னாரு இல்லையா? அவர் கூப்பிட்டு பேச வைக்க வேண்டியதுன்னு. அதாவது உங்க கட்சிக்காரெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க நாஞ்சில் சம்பத்தி ஏறி பேச விட்டீங்க அப்படின்னா உங்க கட்சிக்காரங்களாம் ஓடி போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவர் அண்ணா அப்படின்னு வாய் திறந்தா எங்களுக்கு தெரிஞ்சது விஜய் அண்ணா அப்படின்னு ஓடிடுவா. ஆனா உண்மையான அரசியல் தெரிஞ்சவர்கள், பெரியார் யாரு, அம்பேத்கர் யாரு அப்படின்னு தெரிஞ்சவங்க, அதாவது பெரியார் யாரு, அண்ணா யாரு என்று தெரிஞ்சவங்க அப்படிலாம் ஐயா நாஞ்சில் சம்பத்து அவர் நல்லா பேசுவார்ப்பா, பாப்பா போய் கேட்போம். அதை என்ன 3 நாட்கள்லாம் உள்ள போயிடுவோம். இவங்க கட்சிக்காரங்களே வெளில போயிடுவாங்க. ஓரமா போய் விஜய் அண்ணா வாழ்க, டிவிக்கே அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. இதுதான் இவங்களுக்கு கட்சியுடைய நிலைமை. என்னப்பா இது போற பல கட்சி நடத்திட்டு இருக்கீங்க. சரி விடுங்க, மேட்ருக்கு வருவோம். எனவே இது போன்ற பல அரசியல் தலைவர்களை உங்கள் கட்சியில் இணைத்துள்ளீர்கள். இவர்கள் வெற்றி பெறுவார்களா மாட்டார்களா? மேலும் பல அரசியல் தலைவர்கள் உங்கள் கட்சியில் இணைய உள்ளார்களா இல்லையா? அவர்களை நீங்கள் வேட்பாளர்களாக நிறுத்துவீர்களா மாட்டீர்களா? உங்கள் கட்சி 2026 வேட்பாளர்களை நிறுத்த தயாராகிவிட்டதா? இல்லை இல்லை, முதலில் உங்கள் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் நிற்குமா நிற்காதா? நீங்கள் ஜனநாயகன் படத்திற்கு பிறகு மீண்டும் படம் நடிப்பீர்களா மாட்டீர்களா? கண்டிப்பாக நடிப்பீர்கள். 2031 பிறகு கட்சி இருக்கும். தற்கூரி வெற்றி கழகம் என்ற கட்சி இருக்குமா இருக்காதா? இன்று இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நீங்கள் என்னுடன் இணைந்திருங்கள். நான் உங்களுடன் இணைந்திருக்கிறேன். இது உங்கள் ஸ்டாலின் பாரதி வலைவலி. நான் உங்கள் அன்பு தம்பி ஸ்டாலின் பாரதி. சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அடுத்த காலையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.